அனைவருக்கும் வணக்கம். இப்போ திருச்செந்தூர் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டத்தை பார்க்க தான் நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்திருந்தோம். ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டியே 4 மணி அளவில் 4:30 அளவில் திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். அங்கே தூண்டு கை விநாயகரை வழிபட்டு ஆஞ்சநேயர் ஐயப்பனை வழிபட்டு வந்தோம். அப்போ தான் அழகு குத்திய பக்தர் ஒருவர் அந்த பக்த கரகோஷமிட்டு முருகப்பெருமானை வழிபடுவதற்காக அங்கே கூட்டமாக போனாங்க. அப்புறமா நாங்கள் கோயில் முன்புறம் வந்தோம். அங்கே ஏகப்பட்ட கூட்டம், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அங்கே ஆண்கள் பெண்கள் அனைவரும் காவடி எடுத்து வந்திருந்தாங்க. இதோ காவடி எடுத்து பக்தர் அங்கே காட்சினாங்க. ஒரு பெண்மணியும் அங்கே காவடி எடுத்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக நின்றாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பக்தர்கள் நிறைய பேர் அங்கே பிரதட்சணம் செய்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம். பயங்கர கூட்டமாக இருந்ததுனால கோயிலுக்கு போக முடியாது. ஆண்களும் பெண்களும் அங்க பிரதட்சணம் முருகப்பெருமானை நினைத்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இதோ 2 பெண்கள் முருகப்பெருமானுக்கு கடன் செய்வதற்காக இந்த பெண்கள் எம்பெருமான் இதை அங்கே அர்ப்பணம் செய்வதற்காக முருகப்பெருமானை நினைத்து கொண்டு இந்த பெண்கள் பிரச்சனை செய்கிறாங்க. அந்த காட்சி பார்க்க நினைக்கிறேன். முருகப்பெருமானை நினைத்து முருகனேதாக மனமுருகி வேண்டிய மனமுருகி வேண்டி நிச்சயமாக நடக்குங்க. நாம் நினைத்த காரணம் நிச்சயமாக நடக்குங்க. இங்கே பக்தர் அனைவரும் பாடி பக்தர் கோடி கண்டால் பக்தர்கள் கார்த்திகை பாடலுக்கு அரைவராம் பாட்டு கந்தனுக்கு அரைவரா முருகனுக்கு அரைவரா பஜனை செய்கிறாங்க. முருகனுக்கு கடந்து சில கோபுரம் வாங்கினாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா அருமையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காண கண்கோடி வேண்டும். கூட்டம் பயங்கரமாக இருந்ததுனால கோயில் வாசல் தான் நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ணிட்டு பண்ணுற தீபாவளி போகிறாங்க. இப்போ நாங்கள் இரவு நேரமானதுனால காலையில் போக முடியல. நாங்கள் அங்கேயே கோயிலில் தங்கிட்டு அங்கேயே தங்கினோம் கோயிலில். பக்தர்கள் அனைவரும் தீபாவளி தொட்டு அதுலேருந்து விபூதியை வாங்கி சாமியை அங்கேருந்தே கும்பிட்டு போனாங்க. காவடியும் நிறைய பக்தர்கள் அனைவரும் காவடியும் எடுத்துகிட்டு போனாங்க. முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துவதற்காக, நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக காவடி எடுத்து பக்தர்கள் அனைவரும் வந்தாங்க. ₹100 லைன்லையும் ரொம்ப கூட்டமாக இருந்து பொது தரிசனமும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அன்றிரவு அங்கே தங்கிட்டு காலையில் கடற்கரைக்கு வந்தோம். தேர் வடம் பிடிக்க பார்க்க போனோம். கடலில் நீராடி தீர்த்தம் ஆடி விட்டு தேர் வடம் பிடிக்க பார்க்க போனோன்னு சொல்லிவிட்டு அங்கே கடற்கரைக்கு கால் நனைத்து விட்டு போனாங்க. அங்கே பார்த்துக்கோ. எந்த ஒரு அச்சம்பாடா இல்லை இளமால் கூட அப்படியா?
இப்போ வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கா. கடல் அலை இயற்கையாக அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. அம்மன் தேரை தொட்டு கும்பிட்டுட்டு பிள்ளையார் தேர் தூரத்துலேருந்தே பார்த்தோம். இது முருகர் கோயில் தோரண வாயில், இந்த பக்கம் முன்பக்கம் உள்ள தோரண வாயில். இதோ காவடி எடுத்துட்டு பக்தர்கள் போகிறாங்க. இது பாருங்கள், கடைகள் எல்லாம் பூக்கள் மாலைகள் எல்லாம் அழகாக தொங்குது. ஆளில் தான் இருக்குது. அப்புறமா இது பெரிய தேர் இருக்கிற இடத்துக்கு இந்த பக்கம் வழியாக போனால் கூட்டம், அந்த பக்கம் போக முடியாதுன்னுட்டு இந்த 3ஆம் நிலைக்கு வரக்கூடிய பாதைக்கு இந்த பக்கமாக வந்தோம். அதாவது சின்ன தெரு ஜவுளி கடை அந்த வழியாக நம்ம போய் பெரிய தேரை பார்க்கலான்ட்டு இந்த பக்கமாக வந்தோம். நாங்கள் எல்லோரும் பக்தர்களும் போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பெரிய தேர் வரோன்னுட்டு அந்த சைடு இந்த சைடு இருந்தாங்க. இது பஞ்சாமிர்த கடை எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். சின்னத்தர ஜவுளி கடை முன்னும் ஏகப்பட்ட கூட்டம் தேர் வர்றதுக்காக. இது கூட்டம் பயங்கரமாக அதில் இருந்துச்சு. நாங்கள் வந்து முன்னாடி என்ட்ரி ஆகணும். இந்த பாருங்கள், தேர் வடம் முடிச்சுட்டு ஜனங்கள் எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் யானிப்படி மிட்டாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பூக்கள் எல்லாம் வாங்குகிறாங்க. யானிப்படி மிட்டாய் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. அதனால் ஜனங்கள் எல்லோரும் பக்த கொடிகள் எல்லோரும் யானி மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு தேர் வடம் முடிச்சு போகிறாங்க. பழையபடி முருக பக்தர்கள் எல்லோரும் தேர் வடம் முடிச்சு அனைவரும் கரகோஷமிட்டு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்று சொல்லிக்கிட்டு அப்படியே கோவிலுக்கு போகிறாங்க. நாங்கள் வந்து தேர் வடம் பிடிக்கிறது, எங்கே தேர் இருக்கார், தேர் நிற்குது, எம்பெருமான் முருகப்பெருமான் எங்கே இருக்கிறாங்கன்னுட்டு தேடி அவங்கள தேடி நாங்கள் அந்த தேரை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே நீர் மோர் குடிக்கிறாங்க. மழை நேரமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த மோரை குடிக்க பக்கத்தில் போகலை. 1-2 பேர் தான் மோர் குடிக்க போகிறாங்க. ஒரு பக்கம் நீர் மோர், ஒரு பக்கம் சர்பத்து கொடுத்தாங்க. அதில் பயங்கர கூட்டம். சர்பத்து கொடுக்குறதுனால, பல சர்பத்து கொடுக்குறதுனால அதில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இது யானிப்படி மிட்டாய். ஸ்ரீ ஈஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்பு பக்கம் சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே எல்லாம் முண்டி அடித்து எல்லாருமே வாங்குகிறாங்க. நாங்கள் போகலை. ஏன்னா வாங்க போனால் மேலே நம்ம மேலே கொட்டோம். அதனால் போகலை வாங்குறதுக்கு. பக்தர்கள் அனைவரும் வாங்கி குடித்தாங்க. அது வந்து ஒரு பக்கம் வந்து இது கேசரி கொடுத்தாங்க. ஒரு பக்கம் எங்கெங்கேனாலும் சரி அன்னதானம், நீர் மோர் சர்பத்து கேசரி பழரசம் அப்படி எல்லா இடமும் கொடுத்தாங்க. இன்னும் பாருங்க, தூரத்தில் தெரியுது தேர் வர்றது. தூரத்தில் கிட்ட போக முடியல. அதனால் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். கூட வந்தாங்க, நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப அவசரப்படுத்தினாங்க. நான் கிட்ட போய் எப்படியாவது கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துடலான்ட்டு பார்த்தேன். ஆனால் ஷூம் பண்ணி தான் அந்த ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. பயங்கர கூட்டம். அந்த பக்கமும் எனக்கு போக முடியல. எம்பெருமான் முருகப்பெருமானை தூரத்துலேருந்தே தான் பார்த்து வழிபட்டேன். தேர் வருவதை பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்து கிட்ட போக முடியலையேன்ட்டு. கொஞ்சம் முன்னுக்கூட்டி போயிருந்தேன்னா கிட்ட போய் இருந்து எடுத்துருந்துருக்கலாம். அங்கே லேட் ஆகிட்டு எங்களுக்கு போகிறதுக்கு. வணக்கம் அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே.